தினமும் காலையில் எழுந்ததும் செய்கிற ஃபஸ்ட்டு வேலை பாலை காய்ச்சிட்டு பாப்பாவோட ஃபீடிங் பாட்டில் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்குட்டி கீரை, அதாவது மணத்தக்காளி கீரை, இதில் தான் வந்து சட்னி செய்ய போகிறேன். மார்னிங் ஆஃப்டர்நூன் ரெண்டுக்குமே இதே ஆயிரும். இது இட்லி தோசை மெயினாக சுட சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 15 சின்ன வெங்காயம், 7-8 பல்லு பூண்டு, 3 வரமிளகாய், 1 தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1.5 கைப்பிடி அளவு சுக்குட்டி கீரை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 20 நிமிஷம் வேக வச்சுட்டு கடைசியாக வந்து அரை மூடி துருவன தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிடணும். இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவைப்படாது. இந்த சுக்குட்டி கீரை வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது, மெயினாக குட்டீஸ்க்கு. ஏன்னா வந்து லைட்டாக கசப்படிக்கும் அப்படிங்கிறனால. பட் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கீரை சாப்பிட்ற கஷ்டமே அவங்களுக்கு தெரியாது, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ்க்கு பைனாப்பிள் சொல்லியிருந்தாங்க மகிழ்னிக்கு. இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்னா நவிஷ்கா வந்து டச் கூட பண்ணி பார்க்குறதில்ல. அதனால் வந்து இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். அதை நவிஷ்காக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டு மகிழ்னிக்கு லஞ்ச் கூட அதை வச்சிட போகிறேன்.